நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக இந்த தமிழ் பாடத்திற்கு நம்ம பயிற்சி வகுப்புகளானது கொடுக்குறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 45 மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து இந்த பயிற்சியானது உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அதுல குறிப்பாக ஸ்டடி மெட்டீரியல் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025 எதிர்நோக்கக்கூடிய அளவிற்கு கொடுக்கப்பட்டுள்ள 10 யூனிட் புதிய பாடத்திட்டத்தை அடிப்படையாக வைத்து நம்ம என்ன செய்யறோம், 16 தொகுதிகளை உள்ளடக்கிய ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம ப்ரொவைட் பண்றோம். அது மட்டும் இல்லாம மூல புத்தகங்களை மட்டும் அடிப்படையாக கொண்டு 150 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் நம்ம ஆரம்பிச்சு கொண்டு போயிட்டு இருக்கோம். 150 தேர்வுகளை உள்ளடக்கியது. அது போக உங்களுக்கு பயிற்சி வகுப்பு, வினா வங்கி, சோ எல்லாமே இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு 2025 வெற்றியை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கி கொள்ளணும் என்பதற்காக இந்த பயிற்சிகள், இந்த ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க் எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் நம்ம ப்ரொவைட் பண்றோம். இது போக இந்த கோர்ஸ்ல இணையக்கூடிய ஆசிரியருக்கு பள்ளி பாட புத்தகம், அது மட்டும் இல்லாம இலக்கிய வரலாறு, சோ இதை அடிப்படையாக வைத்து கிட்டத்தட்ட 12,000 வினா விடைகளானது நம்ம தொகுத்து உங்களுக்கு அதனுடைய பிடிஎஃப் ஆனது ப்ரொவைட் பண்றோம். அப்படி பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு இந்த இலக்கிய வரலாறு பள்ளி பாட புத்தகத்துக்கு இதை மட்டும் நீங்க அப்படியே படித்தாலே போதும், வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது. அந்த அளவிற்கு ஒவ்வொன்றையுமே நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக நம்ம நினைச்சிரோம் தொகுத்து கொடுக்கிறோம். ஆசிரியர்கள் முழுமையாக இதை பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம இதுல வேற ஏதேனும் சந்தேகங்களும் உங்களுடைய கருத்திற்கு சுபிக்குழுவை நீங்கள் தொடர்பு கொண்டு கொள்ளலாம். சோ இந்த பயிற்சி வகுப்புல இதுவரைக்கும் நம்ம 3 வகுப்புகளானது கொடுத்திருக்கோம். குறிப்பாக இயல் 6ல இருக்கக்கூடிய இக்கால இலக்கியம், சோ இதுல கவிதையில ஒவ்வொரு ஆசிரியர்களையுமே நம்ம தொகுத்து பார்க்கிறோம். அந்த அடிப்படையில இன்று நாம் பயிற்சி வகுப்பு 4 காண இருக்கிறோம். சோ அந்த பயிற்சி வகுப்புல நம்ம கவிதை என்ற டாபிக்ல யாரை பத்தி பார்க்க போறோம் சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல மிகவும் தெளிவா ஷார்ட்டாவே இவரை குறித்த எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுத்துடலாம். பொதுவாக தமிழ் கவிஞர் இவர். அது மட்டும் இல்லாம மரபு கவிதைகளை எழுதியவர், பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்களில் முதன்மையானவர். சரிங்களா? முதல்ல தமிழ் கவிஞர், மரபு கவிதைகளை எழுதியவர், பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்களில் முதன்மையானவராக திகழக்கூடியவர் தான் முடியரசன். இந்த முடியரசனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர் தேனி மாவட்டம் பெரிய குளத்துல சுப்பராயலூர் சீதாலட்சுமி இந்த இணையருக்கு அக்டோபர் 7ஆம் தேதி 1920 இவர் பிறந்தார். சோ நம்ம முடியரசன் சொல்லி பார்க்கும்போது மரபு கவிதை எழுதியவர், அது மட்டும் இல்லாம பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள்ல முதன்மையானவராக திகழக்கூடியவர். இவர் நினைச்சாரு தேனி மாவட்டம் பெரிய குளத்துல சுப்பராயலூர் சீதாலட்சுமி இணையருக்கு அக்டோபர் 7, 1920 பிறந்தார். இவருடைய இயற்பெயர் என்ன கேட்கலாம். முடியரசன் அவருடைய இயற்பெயர் துரைராசு என்பது முடியரசனுடைய இயற்பெயர். முடியரசன் சிறிது காலம் குளிஈரை என்னும் ஊர்ல ஆரம்ப பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார். 1946 முடியரசன் அவருக்கு வித்வான் பட்டமானது கிடைக்கப்பட்டது. அப்ப நம்மளுக்கு வினாக்கள் கேட்கலாம், முடியரசனுக்கு வித்வான் பட்டம் கிடைத்த ஆண்டு என்ன கேட்டாங்கன்னா 1946. அது மட்டும் இல்லாம முதல்ல இவர் நினைச்சாரு சிறிது காலம் குளியிரை என்ற ஊர்ல ஆரம்ப பள்ளி ஆசிரியராக பணியாற்றுறாரு. அதற்கு பின்பு 1947 சென்னை முத்தியாலுப்பேட்டை அரசு பள்ளியில தமிழ் ஆசிரியராக பணியில் சேர்ந்தார். ஆண்டு 1947 இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது.
1949 வரை இந்த பள்ளியில சென்னை முத்தியாலுப்பேட்டை அரசு பள்ளியில தமிழ் ஆசிரியராக 1947 இணைந்தவர். 1949 வரை அந்த பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். காரைக்குடி மீனாட்சி சுந்தரனார் உயர்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி 1978 ஓய்வு பெற்றார். அந்த ஓய்வுக்கு பின்னர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல 1985 முதல் 1986 வரை சிறப்பு பேராசிரியராக பணியாற்றினார். அங்கே நாடக காப்பிய பணியில் ஈடுபட்டார். அப்ப முடியரசன் அவர்கள் நாடக காப்பிய பணியில் எந்த கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றும் பொழுது ஈடுபட்டார்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். இந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல சிறப்பு பேராசிரியராக எந்த ஆண்டு பணியாற்றினார்? 1985 இருந்து 1986 வரை சிறப்பு பேராசிரியராக பணியாற்றினார். அதற்கு முன்பாக காரைக்குடி மீனாட்சி சுந்தரனார் உயர்நிலை பள்ளியில தலைமை ஆசிரியராக பணியாற்றி 1978 ஓய்வு பெற்றார். முடியரசன் பிப்ரவரி 2 1949 பிப்ரவரி 2 1949 கலைச்செல்வி என்ற பெண்ணை சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார். கலைச்செல்வியினுடைய இயற்பெயர் என்ன? சரஸ்வதி. திருமணத்தின் பொழுது தமிழ் பெயர் உங்களுக்கு என்ன செய்யப்படுது? சூட்டப்படுகிறது, கலைச்செல்வி. இந்த முடியரசன் கலைச்செல்வி தம்பதியருக்கு பாரி குமணன் செல்வம் என்ற இரு மகன்களும் குமுதம் அன்னம் அள்ளி என்ற மகள்களும் மொத்தம் பாத்தீங்கன்னா 6 பேர். சரிங்களா? 6 பேரானது முடியரசனுக்கு. இவருடைய மகன் பாரிய பொறுத்த வரைக்கும் முடியரசன் எழுத்தாளர் தந்தையின் வாழ்க்கை வரலாற்றை எழுதினார். யாரு? முடியரசனுடைய மகன் பாரி முடியரசன் தந்தையினுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதினார். 1941 தனது 21ஆம் வயதில் யாரு? முடியரசன் அவர்கள். இந்த இடத்துல யாருன்னு பாத்துக்கோங்க. முடியரசன் அவர்கள் 1941 தனது 21வது வயதில் சாதி என்பது நமக்கு ஏனோ என்னும் முதல் கவிதையை பெரிய குளம் துரைராசு என்ற பெயரில் திராவிட நாடு என்ற இதழுக்கு அனுப்ப அது வெளியாகியது. பின்னர் தன் பெயரை முடியரசன் என்று மாற்றிக்கொண்டார். அப்ப 1941 தான் தன்னுடைய 21வது வயதில் சாதி என்பது நமக்கு ஏனோ என்ற முதல் கவிதையை எழுத ஆரம்பித்தார். இந்த கவிதையை எந்த பெயர்ல எழுதினாரு? பெரிய குளம் துரைராசு என்ற பெயர்ல திராவிட நாடு என்ற இதழுக்கு எழுதி அனுப்பினார். பின்னர் தன் பெயரை முடியரசன் என்று மாற்றிக்கொண்டார். சென்னையில் ஆசிரியராக இவர் பணியாற்றும் பொழுது போர்வாள், அழகு, முருகு போன்ற இதழ்களுடன் தொடர்பு கொண்டு அவற்றில் கவிதை எழுதினார். எங்க பணியாற்றும் பொழுது? சென்னையில் ஆசிரியராக பணியாற்றும் பொழுது போர்வாள், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, போர்வாள், அழகு, முருகு போன்ற இதழ்களுடன் தொடர்பு கொண்டு என்ன செய்யறாரு? இவர் கவிதை எழுதினார். பொன்னி இதழில் பாரதிதான் பரம்பரை கவிஞர்களின் பட்டியல், அவர் பெயர் பாரதிதாசனின் பாராட்டு குறிப்புகளுடன் வந்த பின் புகழ் பெற்றவராக விளங்கினார். தமிழ் கவிஞர், மரபு கவிதைகள் எழுதியவர். பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்களில் முதன்மையானவராக திகழக்கூடியவர் தான் இந்த முடியரசன் அவர்கள். வேங்கட ராமையர் என்னும் ஆசிரியரிடமிருந்து தமிழ் இலக்கணமானது, தமிழ் செயல்களானது இவர் பயின்றார். அப்ப முடியரசன் சொல்லி எடுத்துக்கணும் பொழுது என்ன செய்யறார்? இவர் ஒரு தமிழ் கவிஞர், மரபு கவிதைகள் எழுதியவர், பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்களில் முதன்மையானவராக திகழக்கூடியவர். வேங்கட ராமையர் என்னும் ஆசிரியரிடமிருந்து தமிழ் இலக்கணம் மற்றும் தமிழ் செயல்களை பயின்றார். மேல சிவல்புரி சன்மார்க்க சபை நடத்தி வந்த தமிழ் பள்ளியில் சேர்ந்து
தமிழ் படிப்பை இவர் தொடர்ந்தார். மேல சிவல்புரி வித்துவான் கணேசர் செந்தமிழ் கல்லூரியில் 1939 முதல் 1949 வரை பயின்று பண்டிதருக்கான பிரவேச தேர்வில் முதலிடம் பெற்று வென்றார். யாரு? முடியரசன் அவர்கள். முடியரசன் அவர்கள் மேல சிவல்புரி வித்துவான் கணேசர் செந்தமிழ் கல்லூரியில என்ன செய்யறாரு? 1939 முதல் 1943 வரை பயின்று பண்டிதருக்கான பிரவேச தேர்வில் முதலிடம் பெற்றார். மேல சிவல்புரி சன்மார்க்க சபை கணேசர் தமிழ் கல்லூரியில் இவருக்கு முத்துச்சாமி புலவர், மலிங்கசாமி, சுப்பிரமணிய ஐயர், வீர செல்லப்பனார், மீனாட்சி சுந்தரனார் ஆகியோர் தமிழ் கற்பித்தனர். அப்ப முடியரசனுக்கு மேல சிவல்புரி சன்மார்க்க சபை கணேசர் தமிழ் கல்லூரியில தமிழ் கற்பித்தவர்கள் யார்னா முத்துச்சாமி புலவர், மலிங்கசாமி, சுப்பிரமணிய ஐயர், வீர செல்லப்பனார், மீனாட்சி சுந்தரனார். இவர்கள் தமிழ் கற்பித்தனர். சோ இவருக்கான சிறப்புகள் சொல்லி எடுத்துக்கிற பொழுது 1966 ஆண்டு தமிழக அரசானது இவருடைய பூங்கொடி என்னும் காவியத்திற்காக பாரதிதாசன் விருதானது வழங்கியது. எப்ப? 1966 ஆண்டு தமிழக அரசு முடியரசன் அவருடைய பூங்கொடி முடியரசன் அவர்களுடைய பூங்கொடி என்னும் காவியத்திற்காக பாரதிதாசன் விருது வழங்கியது. ஜாதி என்பது நமக்கு ஏனோ என்பதுதான் இவருடைய முதல் கவிதை. தமிழ் வளர்ச்சி கழக பரிசு பெற்ற இவருடைய நூல் எதுன்னு கேட்பாங்க. சரிங்களா? தமிழக அரசினுடைய பாரதிதாசன் விருது பெற்றது பூங்கொடி 1966. அதே மாதிரி தமிழ் வளர்ச்சி கழக பரிசு பெற்ற இவருடைய நூல் வீர காவியம். சாகித்ய அகாடமியால் இவர் பாடல்கள் ஆங்கில மற்றும் இந்தி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது சிறப்புடையது. சங்க புலவன் பட்டம், தமிழக சான்றோர், தமிழக கலை மாமணி போன்ற விருதுகளானது இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பரம்புமலையில் நடைபெற்ற பாரி விழாவில் கவியரசு என்ற பட்டமானது இவருக்கு குன்றங்குடி அடிகளாக அவர்களால் வழங்கப்பட்டது. நம்மளுக்கு விழாக்கள் கேட்கலாம். பரம்புமலையில் நடைபெற்ற பாரி விழாவில் முடியரசன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டம் கேட்டாங்கன்னா கவியரசு என்ற பட்டம். இந்த பட்டம் யாரால் வழங்கப்பட்டதுன்னா குன்றக்குடி அடிகளால் அவர்களால். சோ எங்கு நடைபெற்ற விழாவில்னா பரம்புமலையில் நடந்த பாரி விழாவில். எப்படினாலும் வினாக்களானது இந்த பகுதியில கேட்கலாம். அது மட்டும் இல்லாம தமது மறைவின் பொழுது எந்த சடங்குகளும் கூடாது, தமது மறைவின் பொழுது எந்த சடங்குகளும் கூடாது என்று உரைத்து அவ்வாறே நிறைவேற செய்தவர் யாருன்னா முடியரசன் அவர்கள். சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர், பெரியார் இடத்திலும் அண்ணா இடத்திலும் நெருங்கி பழகியவர் இந்த முடியரசன் அவர்கள். இவரை குறித்த சிறந்த தொடர்கள் என்ன? முடியரசன் குறித்த சிறந்த தொடர்கள் சொல்லி எடுத்துக்கிற பொழுது, காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன், கைமாறி விளைந்த புகழ் பெறுதல் வேண்டி, மனைவியில் தமிழுண்டோ பயின்றவர் தம்முள் வாய்ப்பேச்சில் தமிழுண்டோ, மாண்ட பின்னர் பிணவினையில் தமிழுண்டோ என்று அமையக்கூடிய பாடல் வரியானது சிறந்த தொடர்களாக அமைகிறது. வயலுக்கு வரப்பொன்றும் வேண்டாம் என்றால், வழக்கரைகள் ஆற்றுக்கு வேண்டாம் என்றால், இயல் மொழிக்கு இலக்கணம் வேண்டாம் கண்ணே, ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்று விட்டால் அன்னை மொழி பேசுதற்கு நாணுகின்ற, மொழி காக்கும் வரம்பு இல்லையேல் எம்மொழியும் அழிந்து போகும், அவள் ஓர் அழகி என் ஆவி கலந்தால் பல நாள் பழகி. இது ஃபுல்லாமே இவருடைய சிறந்த தொடர்களாக அமையக்கூடியது.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா முடியரசன் அவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் என்ன, முடியரசனுடைய சிறப்பு பெயர்கள் சொல்லி எடுக்கும்போது திராவிட இயக்கத்தின் கவிஞர், திராவிட இயக்கத்தின் கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடியவர் முடியரசன். தற்கால தமிழக கவிஞர்களின் முன்னோடி, தற்கால தமிழக கவிஞர்களின் முன்னோடி, பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்களில் மூத்தவர். சோ இது ஃபுல்லாமே இவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள். அதே மாதிரி இவருடைய சிறந்த நூல்கள் சொல்லி எடுத்துக்கிற பொழுது முடியரசன் கவிதைகள், எக்கோவில் காதல், காவியப்பாவை, பூங்கொடி, வீரகாவியம், மனிதனை தேடுகிறேன், நெஞ்சு பொறுக்கதில்லையே, பாட்டு பறவையின் வாழ்க்கை பயணம், இது சுயசரிதை நூல். சரியா, முடியரசன் அவருடைய சுயசரிதை நூல் எதுன்னு கேட்டாங்க, பாட்டு பறவையின் வாழ்க்கை பயணம். சோ இவருடைய படைப்புகளை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். இவருடைய சிறந்த நூல்கள், முடியரசனுடைய சிறந்த நூல்கள் சொல்லி எடுக்கும்போது முடியரசன் கவிதைகள், எக்கோவில் காதல், காவியப்பாவை, பூங்குடி, வீரகாவியம், மனிதனை தேடுகிறேன், நெஞ்சு பொறுக்கதில்லையே, இவருடைய சுயசரிதம், சுயசரிதமானது பாட்டு பறவையின் வாழ்க்கை பயணம். சோ இது ஃபுல்லாமே இவருடைய படைப்புகளாக சிறந்த நூல்களாக இருக்கக்கூடியது. மேலும் இருக்கக்கூடிய நூல்களை பார்க்கும் பொழுது ஊன்றுகோல், பாடும் குயில், தாய்மொழி காப்போம், தமிழ் முழக்கம், வள்ளுவர் கோட்டம், புதியதொரு விதி செய்வோம். இது ஃபுல்லாமே மேலும் இவருடைய படைப்புகளாக நாம் அறிந்து கொள்ளக்கூடியது. முடியரசன் குறித்த சிறந்த புகழுரைகள் என்ன, முடியரசனை குறித்த புகழுரை சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது முதல்ல திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன், திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன் என்று பாராட்டியவர் அறிஞர் அண்ணா. கவி பெருங்கோ என்று முடியரசனை பாராட்டியவர் கலைஞர். வீரப்புலவர் என்று முடியரசனை பாராட்டியவர் மீனாட்சி சுந்தரனார். பொன்னியின் செல்வர் என்று இவரை அழைத்தவர் பொன்னி என்ற இதழில் எழுதியதால் இவர் பொன்னியின் செல்வர் என்று அழைக்கப்படுகிறார். அப்ப முடியரசன் குறித்த சிறப்பு புகழுரைகள் என்ன, இதெல்லாம் அவர் குறித்த புகழுரைகள். சோ யாரு புகழ்ந்து இருக்கிறா அதையுமே இங்க நம்ம தொகுத்து கொடுத்திருக்கோம், அப்படியே குறிப்பிடுத்துங்க. முதல்ல திராவிட நாட்டின் வானம்பாடி என்று முடியரசனை புகழ்ந்தவர் அறிஞர் அண்ணா. கவி பெருங்கோ என்று புகழ்ந்தவர் கலைஞர். வீரப்புலவர் என்று புகழ்ந்தவர் மீனாட்சி சுந்தரனார். பொன்னியின் செல்வர் என்று புகழப்படுவது பொன்னி இதழில் எழுதியதனார். இந்த முடியரசன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட விருதுகள், ஒவ்வொரு ஆண்டு வாரியாக இவருக்கு வழங்கப்பட்ட விருதுகள் என்ன சொல்லி பார்க்கும் பொழுது முதல்ல 1950 ஆண்டு முத்தமிழ் விழாவில் பாரதிதாசன் அவருடைய அழகின் சிரிப்பு கவிதை நினைவாக நடத்திய போட்டியில் முதல் பரிசானது பெறுகிறார். எப்பொழுது 1950 முத்தமிழ் விழாவில் பாரதிதாசன் தன் அழகின் சிரிப்பு கவிதை நினைவாக நடத்தி போட்டியில் முதல் பரிசு. 1954 மாநில அரசின் விருது முடியரசன் கவிதைகளுக்காக. 1966 தமிழக அரசின் பரிசு பூங்கொடி என்ற காவியத்திற்காக. 1973 வீரகாவியம் என்ற காவிய நூலுக்கு தமிழக அரசினுடைய பரிசானது இவருக்கு வழங்கப்பட்டது. 1979 சோ மெயினானது பாத்துக்கோங்க. 1979 பாவரசர் பட்டமானது பொற்பேலை தேவியநேய பாவனர் உலக தமிழ் கழகம் பெங்களூரால் இவருக்கு என்ன செய்யப்படுது, வழங்கப்படுது. 1979. 1983 தமிழ் சான்றோர் விருது.
1988 கலைஞர் விருது, 1989 தமிழக அரசின் பாவேந்தர் விருது, 1993 ராஜா முத்தையா செட்டியார் விருது, 1998 கலைமாமணி விருது. இது ஃபுல்லாமே இவருக்கு வழங்கியிருக்கக்கூடிய விருதுகள். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். 1950ஆம் ஆண்டு முத்தமிழ் விழாவில் பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு கவிதை நினைவாக நடத்திய போட்டியில் முதல் பரிசு. 1954 மாநில அரசின் விருது முடியரசன் கவிதைகள் என்பதற்காக. 1966 தமிழக அரசின் பரிசு பூங்குடி என்ற காவியத்திற்கு. 1973 வீரகாவியம் என்ற காவியத்திற்கு தமிழ்நாடு அரசின் விருதானது வழங்கப்பட்டது. 1979 பாவரசர் பட்டமும் பொற்பேலை இவருக்கு வழங்கப்பட்டது. தேவநேய பாவனர் உலக தமிழ் கழகம் பெங்களூர் இதை வழங்கியது. 1983 தமிழ் சான்றோர் விருது, 1988 கலைஞர் விருது, 1989 தமிழக அரசின் பாவேந்தர் விருது, 1993 ராஜா முத்தையா செட்டியார் விருது, 1998 கலைமாமணி விருது. இது ஃபுல்லாமே இவருக்கு வழங்கிய விருதுகள். இருப்பினும் 1998 டிசம்பர் 4ஆம் ஆண்டு இவருடைய நூல்கள் என்ன செய்யப்படுது? சரி, முடியரசன் டிசம்பர் 4 1998 மறைந்து விடுகிறார். சோ இவருடைய மறைவு என்ன பாத்தீங்கன்னா டிசம்பர் 4 1998. சோ இவர் மறைந்த பிறகு 2000ஆம் ஆண்டு முடியரசனின் படைப்புகள் தமிழக அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்டது. சோ மெயினா காமிச்சுக்கோங்க. அப்ப இவருடைய இறப்பு 1998 டிசம்பர் 4. இவருடைய நூல்கள் முடியரசனின் படைப்புகள் 2000 தமிழக அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்டது. முடியரசனுடைய நூல்கள் ஆண்டுகள் வாரியாக நம்ம டோட்டலா பாக்குறோம். இவருடைய நாட்டுடைமை ஆக்கப்பட்ட நூல்கள் சொல்றோம். அதுல ஆண்டுகள் வாரியாக பார்க்கும் பொழுது முடியரசனின் கவிதைகள், இது கவிதை தொகுப்பு 1954. காவியப்பாவை 1995. கவியரங்கில் முடியரசன் 1990. பாடுங்குயில் 1983. நெஞ்சு பொறுக்கவில்லையே 1985. மனிதனை தேடுகிறேன் 1986. நெஞ்சில் பூத்தவை தமிழ் முழக்கம் ஞாயிறு ஞாயிறும் திங்களும். சோ இது ஃபுல்லாமே 1999. இது மட்டும் இல்லாம வள்ளுவர் கோட்டம் புதியதோர் விதி செய்வோம், இதுவும் 1999. தாய்மொழி காப்போம் 2001. மனிதரை கண்டுகொண்டேன் 2005. பூங்கொடி, சோ இது காப்பிய நூல். வீரகாவியம் 1970. ஊன்றுகோல் 1983. இளம்பெரு வழுதி என்பது இவருடைய நாடக காப்பியம். இளம்பெரு வழுதி என்பது இவருடைய நாடக காப்பியம். எக்கோவின் காதல் சிறுகதை தொகுப்பு. அன்புள்ள பாண்டியனுக்கு இது கணித இலக்கியம். இளவரசனுக்கு 1999ஆம் ஆண்டு முடியரசன் தமிழ் இலக்கணம். சோ இது ஒரு இலக்கண நூல். எப்படி வளரும் தமிழ், சோ இது கட்டுரை தொகுதி. பாடும் உயில்கள் 1975. சீர்திருத்த செம்மல் வைசு சண்முகனார் 1990. பாட்டுப்பறவையின் வாழ்க்கை பயணம் தன் வரலாறு நூல் 2008. முடியரசன் தமிழ் உரை நூல் 1961. தமிழ் சூழல் 1966. இது ஃபுல்லாமே இவருடைய படைப்புகளாக ஆண்டுகள் வாரியாக இவருடைய நூல்களை நாம் தொகுத்திருக்கிறோம். சோ மீண்டும் ஒரு முறை நான் சொல்றேன், அப்படியே உங்களுடைய குறிப்பெடுத்துக்கோங்க. முடியரசன் கவிதைகள், இது கவிதை தொகுப்பு
1954 வெளியானது. காவிய பாவை 1995, கவி அரங்கில் முடியரசன் 1990, பாடுங்குயில் 1983, நெஞ்சு பொறுக்கவில்லை 1985, மனிதனை தேடுகிறேன் 1986, தமிழ் முழக்கம், நெஞ்சில் பூத்தவை, ஞாயிறும் திங்களும், வள்ளுவர் கோட்டம், புதியதொரு விதி செய்வோம், இது ஃபுல்லாமே 1999, தாய்மொழி காப்போம் 2001, மனிதரை கண்டுகொண்டேன் 2005, பூங்கொடி என்பது காப்பியம், வீரகாவியம் 1970 ஆண்டு, ஊன்றுகோல் 1983, இளம்பெரு அழுதி என்பது நாடக காப்பியம், எக்கோவின் காதல் சிறுகதை தொகுப்பு, அன்புள்ள பாண்டியனுக்கு கடித இலக்கியம், இளவரசனுக்கு 1999, முடியரசன் தமிழ் இலக்கணம், இது இலக்கண நூல், எப்படி வளரும் தமிழ் கட்டுரை தொகுதி, பாடுங்குயில்கள் 1975, சீர்திருத்த செம்மல் வைசு சண்முகனார் 1990, பாட்டு பறவையின் வாழ்க்கை பயணம் முடியரசன் அவருடைய தன் வரலாறு நூல் 2008, முடியரசன் தமிழ் உரை நூல் 1961, தமிழ் சோலை 1966. சோ அடுத்து இவருடைய வாழ்க்கை வரலாறு, இவரை குறித்த புத்தகங்கள் வெளியிட்டவை. முனைவர் இரா மோகன், இந்திய இலக்கிய சிற்பி முடியரசன், சாகித்ய அகாடமியினுடைய படைப்பு, புதுடெல்லி 2000 ஆண்டு. பாரி முடியரசன், கவிதைக்கு பிறந்த மகன், அண்ணாமலை பல்கலைக்கழகம், மலாயா பல்கலைக்கழகம், அன்று கலைஞன் பதிப்பகம் சேர்ந்து வெளியிட்டது 2016. பாரி முடியரசன், என் தந்தை முடியரசன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை வெளியிட்டு. இவரை குறித்த ஆய்வுகள் சொல்லி பார்க்கும் பொழுது அதுவுமே இங்க நம்ம கொடுத்திருக்கோம். முனைவர் ஸ்ரீ குமாரி முடியரசன் படைப்புக்குள் ஓர் ஆய்வு, சுப பதிப்பகம், நாகர்கோவில் 1993. முனைவர் மு இளங்கோவன், பாவலர் முடியரசனின் தமிழ் தொண்டு, வயல்வெளி பதிப்பகம், கங்கை கொண்ட சோழபுரம் 1996. கவிஞர் மனோ இளங்கோ, கவி அழகில் முடியரசன் 2007. கவிஞர் மனோ இளங்கோ என்பவரினுடைய ஆய்வு நூலானது கவி அழகில் முடியரசன் 2007 ஆண்டு. பேராசிரியர் செந்தமிழ் பாவை, முனைவர் டி ஸ்டீபன் ராஜ், வீர் கவியரசர் முடியரசன் படைப்பு களம் சொல்லி உருவாக்கியிருக்கார். தேசிய கருத்தரங்கு ஆய்வு கோவை, நாச்சியப்ப சுவாமிகள் கலை அறிவியல் கல்லூரி அண்ட் வீரு கவிராசர் அவைக்களமானது உருவாக்கியது. பாரி முடியரசன், இவர்தான் முடியரசர், வீரு கவியரசர், மாணிக்க வாசகர் பதிப்பகம், சென்னை 2019. கவிஞர் சென்னிமலை தண்டபாணி, திராவிட இயக்கத்தின் வானம்பாடி கவியரசர் முடியரசன், வீரு கவியரசர் முடியரசன் அவைக்களம், காரைக்குடி 2019. முனைவர் தமிழ் முடியரசன், மாணவ செல்வங்களே, வீரு கவியரசர் நூற்றாண்டு வெளியீடு. இது ஃபுல்லாமே மிக முக்கியமான பகுதி. அப்படியே ஒவ்வொன்றையுமே உங்களுடைய குறிப்பேட்டில் குறிப்பிடுத்துக்கோங்க. சோ எங்களுடைய பயிற்சி வகுப்பு 4வது பயிற்சி வகுப்பு. இதுல முடியரசன் பற்றிய முழுமையான தகவல் இங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த தகவலை மட்டும் பாருங்க, வேற எதையுமே பார்க்க வேண்டாம். அந்த அளவுக்கு ஒவ்வொன்றையுமே நம்ம தொகுத்து பயிற்சிகளானது கொடுத்துட்டு இருக்கோம். ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்தினோம். ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேஸ்ட், பிராக்டிஸ் கிளாஸ் போன்ற தகவலுக்கு சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்று 2025 தங்களுக்கான அரசு பணியை உறுதியாக்கிக் கொள்ள ஆண்டாக ஒவ்வொரு ஆசிரியர்களும் மாற்றிக்கொள்ள சுபிக்குழுவோடு இணைந்து பயணியுங்கள். உங்களுடைய லட்சியத்தை எட்டும் வரை. நன்றி நண்பர்களே.